இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 9 அதிகாரம் 4வது வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நாம் ஆராதிக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். யோசேப்பை தன் சொந்த சகோதரர்கள் குழியில் போட்டார்கள், அடிமையாய் விற்றார்கள். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவனுக்கு துரோகம் செய்த அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட உங்களுடைய வாழ்க்கையிலே யார் உங்களுக்கு அநீதி செய்தாலும், உங்களுக்கு துரோகம் செய்தாலும், நீதியின் நியாயாதிபதி உங்களோடு இருந்து உங்களுக்காக நியாயம் செய்கிறவராக சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. தாவீது சிக்லாக்கிலிருந்து வருவதற்கு முன்பதாகவே அமிலேக்கியர்கள் அங்கிருந்த ஸ்திரீகள், பெரியவர்கள், சிறியோர்கள் எல்லோரையும் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் வந்து பார்த்தபோது அந்த இடத்திலே ஒருவரும் இல்லாததினாலே சிறைப்பட்டு பிடிக்க போன அந்த ஜனங்களுக்காக அவர்கள் தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அந்த மனுஷர்களும் தான் தாவீதோடு அந்த இடத்தில் இல்லாதிருந்தார்கள். அதன் நிமித்தம் தான் அவர்கள் அமிலேக்கியர்கள் சிறைபிடித்து போனார்கள். ஆனால் தாவீதை மட்டும் கல்லெறிய வேண்டும் என்று, கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பது என்ன நியாயம்? இது போலத்தான் இந்த உலகத்திலே கூட அநேக மனிதர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் மேல் ஆயிரங்கள் தப்புகள், குற்றங்கள் இருந்தாலும் மற்றவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களை நியாயம் தீர்க்கிற காரியங்களிலே ஈடுபடுவார்கள். அப்படி தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்த போது தாவீது நெருக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு இருந்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீதி உள்ள நியாயாதிபதி தாவீது எதையெல்லாம் இழந்தானோ அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, தாவீதின் மனுஷரை போல இன்றைக்கு அவர்கள் மேலே பல குற்றங்களையும் குறைகளையும் வைத்துக் கொண்டு உங்களை விரல் நீட்டி, உங்களை காயப்படுத்தி, வார்த்தைகளாலே செய்கைகளாலே காயப்படுத்துகிற அநேக மனிதர்கள், உங்கள் மேல் கல்லெறிகிற அநேக மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேவனே நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை அவர் குற்றப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை, தங்களை நல்லவர்களை போல காட்சிக்கொண்டு உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை, உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்த்தலாம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.